அப்பா பத்தி ஒரு விஷயம், உனக்கு பிடிக்காத விஷயம் ஒண்ணு, பிடிச்ச விஷயம் ஒண்ணு. எப்படி கோத்து விடுறாங்க என்ன உனக்கும் சந்தோஷம் இல்ல சொல்லு. கமான். அந்த போட்டோ பர்டிகுலரா வந்து நாங்க ஸ்கூட்டி வாங்கினோம். ஸோ ஸ்கூட்டி வாங்கினப்ப எங்க அப்பாவுக்கு நான் பைக்லாம் ஓட்டக்கூடாது, நேர வரைக்கும் இவ்வளவு ஓட்டக்கூடாது, இவங்க அக்காவும் ஓட்டக்கூடாது. அது அடிபட்டுரும் அப்படின்றது. ஸோ வெற்றிமாறன் சார் படத்துல வாங்கின அடியை விடவா? இல்ல அந்த ஸ்கூட்டியே எப்படி போய் சொல்லி வாங்கணும்னா இப்பதான் அதை ரிவீல் பண்றேன். நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறாங்கல்ல அந்த பசங்க எதுக்காவது போயிட்டு வரதுக்கு வேணும் கர்ணா அப்படின்னு போய் சொல்லி வாங்கினது. பட் நானும் பெருசா யூஸ் பண்ணல. அப்போ சரி ஓகே டாடி பின்னாடி உட்காருங்க, நான் சும்மா ஒரு ரவுண்டு நம்ம ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயே உங்களை சுத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ரவுண்டு சுற்றினோம். நல்லது வந்துட்டு அவர் எல்லார்கிட்டயும் இருக்கிற விதம் ரொம்ப டவுன் டு அர்த்தா, எல்லார்கிட்டயும் உண்மையா இருக்கிற அந்த விதம் வந்து ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச விஷயம். பிடிக்காத விஷயம் வந்து கோபம் ஆயிட்டாருன்னா பட்டு பட்டுன்னு பேசிடுவார், தப்புன்னு மொக்க பண்ற மாதிரி பேசிடுவார். அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி. இப்போ நான் வந்து உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன். டாடியை பார்த்து, டாடி எனக்கு இந்த விஷயம் நான் சொல்லணும் டாடி உங்ககிட்ட அப்படின்றத சொல்லலாம். தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா வந்து ஐ நீட் டு தேங்க். இன்னைக்கு அசுரன்ல இவ்வளோ பேர் கிடச்சிருக்குன்னா அதுக்கு ரீசன் அப்பா தான். ஸோ தேங்க்யூ டாடி, தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.